துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் நல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் நல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்பானவர்களே, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கான பலனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொன்னார், என் பலனாகிய என் தேவனாகிய கர்த்தாவை உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்வாரு, பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் சிருஷ்டித்தானா அதி தேவன், நான் சோர்ந்து போகிறதில்ல, இலைப்படைகிறதும் இல்லை. இதை நீ கேள்விப்படலையான்னு சொல்லி இதை சொல்லிட்டு என்னன்றார்னா, நீ சோர்ந்து போவ, நான் உனக்கு பலன் தருவேன். நீ சத்துவம் இல்லாம இருப்ப, ஆனா நான் உனக்கு சத்துவத்தை பெருக செய்வேன். எத்தனை அன்பான தேவன்! சத்துவத்தையும் பலனையும் அதிகரிக்க செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒதுக்குற வழி என்னன்னா, அவர் சமூகத்துல உட்கார கத்துக்கணும். உங்க வீடோ சர்ச்சோ ஏதோ இடத்துல சோர்வின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, வியாதியின் கொடுமையின் நடுவிலே, எதிராளிகளுடைய தாக்கத்தின் நடுவிலே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய பலனாகிய சாரத்தை நமக்குள்ளிருந்து கசக்கி புழிந்து வெளியெடுத்து பிரியமலை செத்தவனை போல நம்மை மாற்றும் பொழுது அவர் சமூகத்தில் அமருகிறதான இந்த ஒரு கீழ்ப்படிதல், அவர் சமூகத்தில் அமர வேண்டும் என்று நம்முடைய ஆத்மத்தாலே தேவ ஆவியினாலே தள்ளப்பட்டு போய் அமரும் பொழுது சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலனை தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற அந்த காலை வேளையிலே உன் முழங்கால முடக்கிற அந்த நேரம் உன்னதத்தில் இருக்கிறதான பலன் உன் இல்லத்தை தேடி வரும், உன் உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும், உன் நிலைகள் மாறும். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர். இந்த காலவெள்ள யாரெல்லாம் காலத்தால் மனிதர்களால் காணக்கூடாத அந்தகார வல்லமைகளால் தாக்கப்பட்டு கொஞ்சம் கூட என் உடம்புல பலனே இல்லையே, மனசுல தெம்பு இல்லையேன்னு சொல்லி பலனற்று நிற்கிறார்களோ, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உமது பலன் அவர்களை மூடுவதாக, மாறுதல் வருவதாக, அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். சபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெரிய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோ
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சபைக்கு செல்லாதவங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.